வாங்க தம்பி, உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். சொல்லுங்க முத்துசாமி. ஆமாங்க, ஒரு முக்கியமான வேலையா மெட்ராஸ் புறப்பட்டேன். நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அப்படியே செஞ்சிடலாம். தம்பி, அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. என் சின்ன பையனோட கால் போனதுலேருந்து என் குடும்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியும். அதனால ஏதோ இந்த ரேஷன் அரிசி வாங்கி, இலவசமாக போகிற ரேஷன் அரிசி வாங்கி பொழப்பு ஓட்டிக்கிறோம். ஆனால் இந்த உப்பு மிளகா செலவுக்கு கையில் சுத்தமாக வசதி இல்லைப்பா. அதனால இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அனாதி பணம் 1000 ரூபா நீ தான் வாங்கி தரதா கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்னை வந்து பார்த்தா அதை வாங்கி தந்து ஒரு ஏற்பாடு பண்ணினா எப்படியே வயிற்று பழப்ப ஓட்டிகிட்டு இருப்பா. அதுக்கு தான் பார்க்க வந்தேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது முத்துசாமி. ஆனா குறைஞ்சது ஒரு 4000 செலவாகுமே. தம்பி, நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே தம்பி போவேன்? கொஞ்சம் நீங்கள் தான் தம்பி தயவு செய்து பார்த்து ஏற்பாடு பண்ணணும். இங்க பாரு முத்துசாமி, எந்த ஒரு வேலையுமே பணம் செலவு பண்ணாதான் வேலையாகும். வெறும் கையை வீசிக்கிட்டு போனோம்னா வேலை நடக்கவே நடக்காது முத்துசாமி. முதல்ல போய் பணம் நான் ரெடி பண்ணிட்டு வாங்க. மிச்சமெல்லாம் பேசுறீங்களா? அப்புறமே பேசுங்க முத்துசாமி. எனக்கு வேற இப்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் முத்துசாமி. தம்பி, பாத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இது யார் வீடுன்னு தெரியும். போற நாளைக்கு வேற போற. இது எனக்கு தேவைதான், நான் வரேன். ஏய் போடான்னு சொன்ன. ரவி என்ன யாரையும் காணோம். டே ரவி, ரவி எங்க போனாங்க? யாரையும் காப்பி காப்பி. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. எங்கம்மா ரவி போயிட்டான்? மாமா சேலம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல மாமா. அப்படியா? அப்படியா? சரி, கொடுங்க தண்ணி விடுங்க. சரி மாமா. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கூடாதுன்னா என் தம்பிக்கே உன்னை கல்யாணம் வச்சேன். இந்த அழகான உடம்ப எப்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்னு ஏகிக்கிட்டு தெரியுமா? அதுக்கு இப்பதான் சரியான நேரம் கிடைச்சு. வாரேங்க. உங்க தம்பி போட்டுட்டு இருந்தது மறந்துட்டு போயிட்டீங்களா? நான் மறக்கல. நீயாத்தான் என்னை வெறுக்கிற. சத்தம் போடாம இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் மேட்டை முடிஞ்சு போயிட்டே இருப்பேன். இல்ல அடம் பிடிச்ச ஆசை தீர வைக்க விட மாட்டேன். பயப்படுற நான் இல்ல. அதையும் பார்க்க வேணும். பாத்தீங்களா உங்க அண்ணா பண்ற காரியத்தை? பாத்தீங்களா? இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாங்க. கைய பிடிக்கிறாங்க, கத்தி கழுத்தை வெட்டி வேண்டாம். ஏண்டா உன்னை அண்ணா நினைச்சா
உன்னை பொண்ணை கூட்டு விட்டு போனா கையை பிடிச்ச கற்பனை வீடு பண்றா நெஞ்சு கட்டவனே இன்னொரு நெச்ச பாம்புடா இன்னொரு பச்சாத்திரா பொம்பளை பொறிக்கிறா ஒரு சுயநல முதல்ல புரிஞ்சிருக்கேன். நீ எனக்கு அண்ணன் இல்ல, நான் தம்பி இல்ல. நீ சேர்த்தாலா நான் வர மாட்டேன், நான் சேர்த்தா நீ வராதா? நாளைக்கே கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததா சொத்தை ரெண்டா பிரிடா. ஏய் தம்பி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. இது கொஞ்சம் போச்சுடா. அதுதான் என்ன போச்சு? போத போட்டா தம்பி போட்ட தெரியாதா? மனுஷனா நீங்க இல்ல தென்படா நீங்க? நாளைக்கு என்ன போட்டு சொத்தை ரெண்டா பிரிடா. நீ செத்தா நான் இல்ல, நான் செத்து நீ செத்து நீ வராதா? அண்ணன் ஒரு அச்சம் ஆகி போச்சுடா. வாடா போலாம். நான் குடிச்சு எச்சப்பால குடிச்சு வளர்ந்த நாய் என்ன பார்த்து சொத்தை பிடி சொல்றான். சொத்தை அவன் உயிரோடு இருந்தா தானே, அவன் உயிரோடு இருந்தா தானே அவனை அப்படியே நான் வெளியே போறான்ல அவனை அப்படியே பேக்கப் பண்ணிடுறான். அதான் என்னை வந்து திரும்பி போறான். பா வாங்கப்பா, வாங்க வாங்க. நல்லா இருக்குப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன விசேஷமா உடனே வர சொல்லியிருந்தேன்? அப்பா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச கோழி குழம்பு செஞ்சிருக்கேன். அதனால ஒரு வாய் சாப்பிட்டு போவீங்கன்னு உங்களை வர சொன்னேன். மாப்பிள்ளை வரலையாமா? அவர் வேலையை முடிச்சு வரதுக்கு லேட் ஆகும்ப்பா. நீங்க சூடா இருக்கும் போதே சாப்பிடுவீங்களா? வாங்க. சரி வாமா. அண்ணா 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 யாரு இல்ல? அண்ணா யாரு? ஓ, நீயா? என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்ன விஷயம்? அண்ணே, அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தே. உங்க அண்ணனா? ஒரு வேளத்துக்கு ராத்திரி ஆயிடுமேப்பா. பாவம், அது வரைக்கும் நீ எதுக்காக இங்க காத்துட்டு இருக்கணும்? என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லு. உங்க அண்ணன் வந்தானே நானே சொல்லிடுறேன். அண்ணே, அது ஒண்ணு இல்லண்ணே. எனக்கு அடிப்படத்துல இருந்து கால் எடுத்ததுல இருந்து என்னால எந்த வேலைக்கு போக முடியலண்ணே. வீட்டுல சோத்துக்கு அரிசி இல்லை, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு காசு ஒரு ரூபா கூட இல்லை. அண்ணனை பார்த்துட்டு அப்படியே காசு கேட்டு போலான்னு தானே வந்தேன். ஏப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீயும் சரி, உங்க அம்மா அப்பாவும் சரி, காசு இல்லைன்னா போதும் நேரா கிளம்பி இங்க வந்துடுறீங்க. இங்க என்ன புதையில இருக்கு வந்து வாரி வாரி எடுத்து கொடுத்து விடுறதுக்கு? ஏப்பா, இங்க காசு இல்ல ஒண்ணும் இல்ல, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ போயிட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு வா, பார்க்கலாம். சரிண்ணே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதுல கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்கு, இதை சாப்பிட்டு போ. அப்புறம் வீடு தேடி வந்த பிள்ளைக்கு ஒரு சோறு கூட கொள்ளனே இந்த ஊர் உலகம் என்ன தப்பா பேசுன்னு பாரு. இந்தா, இதே குடிச்சிட்டு போ. என்ன அப்படி பாக்குறேன்? என்னடா பழைய சொத்து கொடுக்குறாள்? என்ன நாங்களும் இதைதான் சாப்பிட்டோம், சாப்பிடு. தம்பி, எப்படா வந்தா? கவிதா, எப்படி பழைய சோத்தை கரைச்சு குடிச்சிருக்கா? அது இப்ப அரிசி ஊற போட்டிருக்கேன், இன்னும் சாப்பாடு வைக்கவே இல்லை. தம்பி, ஏன்னா இப்படி சாப்பிடுற? சோறு சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி சாப்பிட்டு இருக்கேன். இல்லைண்ணே, இல்லைண்ணே, சாப்பிட்டு 5 நாள் ஆச்சுண்ணா. மெதுவா மெதுவா சாப்பிடுற தம்பி. மெதுவா சாப்பிடுறா தம்பி, மெதுவா மெதுவா சாப்பிடுங்க தம்பி.
மெதுவா சாப்பிடுறா. அழுவா சாப்பிடுறா. அழுவாது தம்பி, வந்து நேராச்சுண்ணா, நாங்க போகணும். தம்பி சரி இந்தா தம்பி. கொடுத்துட்டு போ. போயிட்டு வர. தம்பி, நாளைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து அம்மாவும் அப்பாவும் பார்க்கணும்னு சொல்றா தம்பி. தம்பி மெதுவா போயிட்டு விட தம்பி. மெதுவா மெதுவாட. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. சொல்லுப்பா. நீ கோழிக்கிழமை கோழிக்கறி குழம்பு வச்ச பாருப்பா, செம சூப்பரா உங்க அம்மா வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறப்பா. அப்பா நீங்க போயிட்டு வாங்க, நல்லா போட்டு விட்டீங்க. என் தம்பிக்கு பழைய சொத்தை கஞ்சல் ஊத்தி கொடுத்துட்டு ஒப்பனுக்கு கறியஞ்சோறு போட்டு அனுப்புறியா? நீ நல்லா இருப்பியாடி? நாசமா போடி. நான் எதுக்கு நாசமா போடும்? நமக்கு நல்லது கெட்டது பாக்குறது யாரு? உங்க அப்பா அம்மாவா இல்ல உங்க தம்பியா? ஏன் அப்பா தானே. நமக்கு எல்லாமே பாக்குறது என் அப்பா தான். உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது என் அப்பா தான். பாவம், அவருக்கு ஒரு வாரம் சோறு போட்டதுல என்னங்க தப்பு? தப்புதாண்டி, தப்புதான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க பாரு, அதுவும் தப்பு. உன் கூட வாழ்க்கை செஞ்ச பாரு, அதுவும் தப்புடி, அதுவும் தப்பு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் நீங்க எனக்கு இப்படி இருக்கீங்க. இல்லைன்னா நீங்களும் உங்க தம்பி மாதிரி உங்க அப்பா அம்மா மாதிரி ரோட்ல இன்னும் பிச்சைதான் எடுக்கணும். சொன்னா பைத்தியக்காரி, நான் பிச்சை எடுக்கணுமா? பொடி பைத்தியக்காரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா நல்லா இருக்காது. நடக்கிறதே வேற, நடக்கிறதே வேற. ஐயா ஏங்க ஏங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா? என்ன பார்த்தா என்ன ஏங்குற மாதிரியா இருக்குது? மூஞ்சையும் மோரக்கட்டையும் எப்படி தெரியுமா? தூங்கி போன வாசல்ல ஏங்கி போய் நிக்கிற மாதிரி இருக்குது. சரி 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 சரி, வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லு. அது வந்தோடனே ஊருக்குள்ள விசாரிச்சேன். நீதான் ஒரு மாமா பையலாமா, புரோக்கராமா? சரி, அதுதான் உங்களோட பொண்ணுக்கு கேட்கலான்னு சாதம் முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, எந்த மாதிரி பொண்ணு வேணா? இது ஒரு நல்ல கேள்வி. பொண்ணுக்கு ரொம்ப வசதியா இருக்கணும். இந்த அண்ணன் தம்பி ஆம்பளை பசங்க இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க கூடாது. பொண்ணுக்கு தங்கச்சி இருந்தா ஓகே. அப்புறம் அதுக்கு சொத்து பத்து பூரா
வாரிசு ஆ? நானா தான் இருக்கணும். ஓ, அப்படியா? சரி இரு, ஒரு யோசனை பண்ணி பாக்குறேன். யோ, ஜாதகம் வாங்கிட்டு போ. கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி அரிஞ்சு போட்டான் அரை சட்டிக்காக மாட்டான், கொத்தி போட்டா குண்டி சட்டிக்காக மாட்டான். இவனுக்குலாம் பாரியா ஊராமட்டு சொத்து மேல இவ்வளவு ஆசை இருக்குது. இவ்வளவு சொத்து வேணுங்கிறான், என்னத்தான் இருக்குமோ. சரி, இவனை என்ன பண்ணா, எப்படியாவது இவனை சரி கட்டி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு இவன் சொத்தை குமுக்குன்னு அமுக்கணும். தம்பி ஐயா, போய் காபி சாப்பிடலாமா? வீட்டுக்கு போலாம், போய் காபி சாப்பிடலாமா? அம்மா மத்தனாங்க தங்கம் 2 காப்பி கொண்டு வா சாமி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ வீட்டுக்கே வருவ? ரோட்ல போறப்ப நாக்கு கங்க போட்டு அலையற, நீ இப்ப வீட்டுக்கே வந்துட்டியா? ஒண்ணு உடுமா உடுமா முடிஞ்சு போயா. உடுமா. அப்பா நீ வாயை போட்டு போ உள்ள. இல்லம்மா, இப்படி போது உனக்கு தெரியாது. கொஞ்சம் கேளுமா. என்னத்த கேக்குறீங்க? அந்த தம்பி பொண்ணு பார்க்கணும் ஜாதகம் கொடுக்க வந்தாரு. நீ ஏமா இப்படி தப்பா நினைச்சு இந்த தம்பி போட்டு இந்த அடி அடிச்சு இந்த உதச்சு மழை விட்டு கொஞ்சம் மாறி பண்ணிட்டிய. நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் அடிக்க கூடாது, ஒன்னதான் நான் உதச்சிருக்கணும். அவரே பாரு. ஏமா என்னமா பாவம், அந்த தம்பி வந்து ஜாதகம் கொடுக்க வந்துட்டான்னு சொன்னேன். என்ன ஜாதகம்? கல்யாணம் பண்ணுமா, அதுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்க வந்திருக்காரு, என்ன பார்க்க வந்திருக்காரு. அதுக்குள்ள நீ தப்பா நினைக்கிறியா? சரி சரி, என்னமா பட்டு தொலைங்க, நான் போறேன். தம்பி கோச்சுக்காதா, நாம தனியா போய் பேசலாம் வா. சரி வா, நான் சொல்றேன் எல்லாம் நம்ம. ஏய் யார் பெரிய கலைஞ்சு வந்துட்டாரு. 10 பைசா புரோஜமெல்லாம் சம்பாதிக்க வழியில வந்தான். ஏழாதனமா இருக்கா? என்னை பார்த்தா உங்களுக்கு ஏழாதனமா இருக்கு. எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப உங்களை பாத்துக்கிறேன். ஏண்டா யாரா தண்டு நீ? யாரா நீ? என் வீட்டுக்கு வந்து என்னையவே யாருன்னு கேக்குறா? அம்மா நீ யாரு? என் வீட்டுக்கு உனக்கு என்ன வேலை? அப்படியா? தெரியாம கேட்டுருக்கேன்டாப்பா, நான் கூட எனக்கு தெரியாது. இந்த தீரு முறைய இக்கத்தில் வச்சுக்கிட்டு இருப்பேன் நோட்டை புரோக்கர், அவன் கூட கட்டிக்கு வந்துட்டான். அவன் கூட தானா? ஆமா ஆமா, அந்த ஆளு எங்க அப்பன் தான், உள்ளதான் இருக்கான். போ பாரு. சரி போ. நம்ம அந்த ஆளு ஒரு இழுச்சி வாய, அந்த ஆளு ஒரு ஏமாளு, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த ஆள் பார்த்து தெரிய வரானுங்க. ஐயா பாப்பா வா வா நாயகமா. ஆமா ஆமா. சரி நீங்க என்னடா கேட்டாங்க? நீங்க என்ன படு தூங்கவா வருவாங்க? சாதகம் கொடுக்க வந்திருக்கிறையா? எனக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற? உப்பு இல்ல சப்பு இல்ல சும்மாங்க சாலா செடியில கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? தம்பி என்ன பொசிக்கணும் அப்படி சொல்லிவிட்ட? அந்த அம்மன் நகர் போறா, அந்த தம்பி தாத்தா வீடு சொத்தான், அந்த அவசியம் போட்டு போறா பாட்டு முடி சொத்தான், ஆத்தோரம் தோப்பு துறவு எல்லாம் அந்த தம்பி சொத்தான். பல லட்சம் தேங்களை போட்டு வச்சிருக்காப்லையா? இந்த சீன் செட்டி கூட அவன் தான் சொல்லிருப்பான். தெரியுமா? இவ்வளவு செத்துருக்குள்ள நீ என்ன பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? அப்படியே சொன்னா இப்படியே கூட்டோட பொடினு வச்சுக்க, அங்க ஒரு சுருக்கோட அணை இருக்குது, அது அவனுக்கு தான் சொல்லுவான். ஓ என்னையா நீ பேசிட்டு இருக்கிற? இரு இந்தாண்ட நடுவில் ஏண்டா நீ ஒரு அவன் ஒரு கொண்டு வட்டி கோமனாண்டு, இவன் ஒரு வீணா பணம் 10 ரூபா கிடைஞ்சா பதினு அலைகிறான். ஏன்னா யாராருக்கும் கல்யாணம் பண்ண ஒரு விவசாயம் இல்லை. ஆண்டு கொஞ்சம் வளர்ச்சியா இருந்துட்டா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுடியா? எனக்கு அவன் ஒரு கொண்டு வட்டி கோமனாண்டா, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை. என்னையா இல்லங்கிற? என்ன இல்லங்கிற பாதிக்கலாம் பொண்ணு பார்க்க போறோம். போயா நீங்களும் எப்ப போக நாசமா
பண்ணிட்டு மாப்பிள்ளை என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீங்க சொத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டு நேரா மாப்பிள்ளை நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. நானும் அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். அப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. நான் வேணா ஒரு காஃபி போட்டு எடுத்துருவா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு வேண்டாம்மா, ஒண்ணு வேண்டாம். அக்கா ஃபோன் பண்ணலாம்ப்பா? ஒன்னும் போன் பண்ணலம்மா, ஒன்னும் போன் பண்ணலையே. மாப்பிள்ளை போன் வந்துச்சு, பேசுமா. ஹலோ, என்னங்க? யார் பேசுறது? எங்க ரவி வீட்டுக்கு தானுங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? எங்க நான் அவர் கூட வேலை செய்யறவங்க. அவர் வந்து காரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அவரு ஸ்பாட்ல இருந்து விடுங்க. ஐயோ, என்னமாச்சு? என்னமாச்சு? ஆக வேண்டிய வேலையை பார்க்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே, ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே, ஐயனே, இன்பம் என்னும் இரும்பொரு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே, ஐயனே, பிண்டம் என்னும் இரும்பொடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே, ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதிங்கள் வினை சூழ்ந்ததா, அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதிங்கள் வினை சூழ்ந்ததா, இம்மையை நான் அறியாததா, இம்மையை நான் அறியாததா, சிறுபொம்மையின் நிலையில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே, ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே, ஐயனே. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில், ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பிடு
அப்படியே போக சிவா, உங்களை இந்த நிலைமையில பார்க்க மாட்டேங்க சிவா, மன்னிச்சிடு சிவா. வர மாட்டீங்களா? சிவா, நான் அவ்வளவு பெரிய ஆளுநர் இல்லைங்க. நான் இதுக்கு உங்களை மன்னிக்கணும். நான் ஒரு சாதாரண ஆளு. அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுள்கிட்ட பரிகாரம் கிடைத்தா எனக்கு வந்து நீங்க உங்களை போப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க அவத்த போக்க பரிகாரம் தேடி வரீங்க. நாங்க இந்த வயிற்று பசி போக்க இந்த கோயிலுக்கு பிச்சை கேட்டு வந்திருக்கோம். நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் உங்களை தரகரமா பேசுறது தப்புதான். வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உண்மையான காதலை தூக்கி எறிஞ்ச எனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த தண்டனையை பார்த்தீங்க. இல்லாதவன் நாங்க தான். இதே சிரமம் வந்தா அந்த கடவுள் நம்மளை சோதிக்கிறான் பாருன்னு சொல்லுவோம். இருக்கப்பட்ட நீங்களாம் போய் கடவுள் மலையாங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் என்னங்க அர்த்தம்? அர்த்தம் இருக்கு சிவா. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் ஒரு காரணம். எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால உங்க கஷ்டத்துல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாத. ஏன்னா வாழ்க்கை நம்ம கையில இல்லப்பா, ஆண்டவன் கையில இருக்கு. ஏதோ மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னாலதான் நான் இப்படி ஆனேன், என்னாலதான் நீ இப்படி ஆன. ஒன்னும் பரிதாபப்பட தேவையில்ல, ஒன்னும் வாழ்க்கை தேவையில்ல. நீயும் வழியில பாருப்பா. எனக்கு எனக்கு பரவாயில்லப்பா. நீ வாழ்க்கையில நல்லா நல்லா சிவா, நான் சொல்றத கேட்கவே கடவுளுக்கு நக்கலாம் இப்போ அவர் எம்எல்ஏங்க. வாங்க தம்பி, வாங்க தம்பி, கவுன்சிலர் தம்பி.
வரவேற்பு என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா வர வேண்டிய பணம் தான் என்ன வர மாட்டேது. இங்க பாரு முத்துசாமி, நீங்க என்ன செய்யுங்க ஏது செய்யுங்க எனக்கு தெரியாது. நாளைக்கு காலை 10 மணிக்குள்ள என் கைக்கு வட்டி அசல வந்தே சேரணும். அப்படி இல்ல நீங்க எழுதி கொடுத்தபடி வீட்டை காலி பண்ண தவிர வேற வழியே இல்லை முத்துசாமி, வேற வழியே இல்லை. நாளைக்கு காலை பணத்தை ரெடி பண்ணி வைங்க, நான் வரேன். என்னங்க இது? நாம இப்ப இருக்க நிலைமையில அவ்வளவு பணத்துக்கு எங்க போவோம்? அந்த கடவுள் மட்டும் ஏங்க நமக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கறான்? அதான் லட்சுமி எனக்கு புரியல. நாளைக்கு வந்து அந்த கவுன்சிலர் தம்பி கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் புரியலமா, எனக்கு புரியல. ஏய் சின்னவன, எங்கடா போன? சின்னவா, காலையில கஞ்சி கூட குடிக்காம எங்க சாமி போன? ஒண்ணு இல்லம்மா, மனசு சரின்னு கோயிலுக்கு போனோமா. இந்தாம்மா. என்னடா சின்னவனதெல்லாம்? என்னடா இது? இவ்வளவு பணம் எங்க எடுத்துட்டு வந்த? ஆமா, யார் கொடுத்தாங்க பணம்? என்னம்மா என்ன பேசுற? ஏமா என் கால் நல்லா இருந்தா, என் கைகள் நல்லா இருந்தா நான் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சுமா? இந்த முண்டி காலை வச்சுக்கிட்டு நான் எந்த வேலைக்குமா போவேன்? அதனால என்னால பிச்சைதாமா எடுக்க முடியாது. எனக்கு வேற வழி தெரியலம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. சின்னவன, நாங்க உயிரோடு நீ ஏடா கஷ்டப்படுற? உனக்காக தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏடா இப்படி பண்ற? ஏமா நமக்கு யாரும் இல்ல, நம்ம நடுத்தம் நின்னா யாராவது நம்மள வந்து பாப்பாங்களாமா? பாப்பாங்களாப்பா? பாப்பாங்களா? பாப்பாங்களா? சொல்லுமா, என்னடா சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியுமா, எல்லாமே எனக்கு வந்து கவுன்சிலர் பேசிட்டு போன நான் கேட்டேன். அவர் பேசும்போது நான் போய் செத்துல நடந்து வந்துமா. ஏழாவது பேசுறேன் சசரமா, விளையாட்டு கூட அப்படி சொல்ல கூடாது. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, நானு யாருக்கும் தாரமா இருக்க விரும்பலம்மா. ஏடாமா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா. அப்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னடா என்ன சின்னவனே? நான் ஒரு முடிவு ஒண்ணு இல்லம்மா, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அதனால நான் பேசதான் கொடுத்துட்டேம்மா. விளையாடுக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு இருக்கிற கவலை எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அம்மா 2 பேரும் ஐயோ, நீ செத்த பிறகு நாங்க மட்டும் உசுரோட வாழ்வா நினைப்பியா? நீ போற நிமிஷம் அடுத்த நிமிஷம் நானும் செத்து போயிடுவேனா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போற பையன் அம்மா சொல்றது கேள்றாடே, சொல்றது கேள்றா, ஆஸ்பத்திரி போலாம். சொல்றது கேளுப்பா. வேணாம்பா, ஆஸ்பத்திரி போனா 5 லட்சமா
10 லட்சமா? ஆமா, அதுக்கெல்லாம் எங்கப்பா போவான்? இந்த கட்ட போகுதுப்பா. அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசைமா. அம்மா 10 மாசம் சொன்னாங்க அந்த மடியிலே எனக்காக ஒரு தாலாட்டு பாடுமா. அந்த தாலாட்டு கட்டிட்டு நான் உயிரை ஓட்டுறேம்மா. அப்பா உயிரோட எப்ப நினைக்கிறியா சாமி? பார்க்க முடியலமா நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியலமா. நீ கஷ்டப்பட வேண்டாடா. நான் போய் அடைக்கு போலாம். உன்னை காப்பாத்து. என் பையனை எடுத்து சொல்லு. என் பையனை எடுத்து சொல்லு. என் பையனை பின்னாலே பாரா அம்மா கத்துறத பாராடே. என் பையனை எந்திரிக்கிறது
தான்